மக்களின் இதயத்தில் இருக்கின்ற நம்முடைய இதய தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறக்க போகிறது, தமிழ்நாட்டிற்கு நல்ல வழியும் பிறக்க போகிறது. தமிழக வெற்றி கழகத்தால் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களால் நல்ல வழி பிறக்க போகிறது. அண்ணன் விஜய் அவர்கள் சாதாரணமாக சினிமாவில் இருந்து நேரடியாக அரசியலுக்கு அவர் வரல. 30 ஆண்டுகளுக்கு மேலாக தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தொண்டர்களாக மாற்றினார், தோழர்களாக மாற்றினார், அரசியல் படுத்தினார், பக்குவப்படுத்தினார், ரசிகர் மன்றத்தை உருவாக்கினார். அந்த ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாறியது. அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசியல் கட்சியாக உருவாகியிருக்கு. ரெண்டு பேருக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு ரெண்டு கூட்டம் மட்டும் தான் நம்ம இருக்குது. ஒன்று மதத்தை வைத்து மத பிளவுவாதம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம், இன்னொன்று தமிழ்நாட்டுடைய மக்களை கொள்ளையடித்த கொள்ளை கூட்டம். உங்களுக்கு யாரும் தெரியல, நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். ஒரு கூட்டம் தாமரை, ஒரு கூட்டம் சூரியன். இந்த ரெண்டு கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து, தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடம் இருக்கின்ற ஆதரவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. கூடுகின்ற கூட்டத்தை பார்த்துதான் நாள்தோறும் திமுக கதறிக் கொண்டிருக்கிறது, பதறிக் கொண்டிருக்கிறது. கூடுகின்ற கூட்டத்தை பார்த்துதான் நாளும் திமுக அஞ்சு கொண்டிருக்கிறது, நாள்தோறும் குளிர் சுரத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே கூட்டம் கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தை திமுக கூட்ட வேண்டும் என்றால், இப்படி ஒரு பெரும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் குறைந்தது 5 to 10 லட்சம் ரூபாய் செலவு செய்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கின்ற கூட்டம் என்பது தளபதிகளுடைய அன்புக்காக வந்த கூட்டம். ஹோட்டலுக்கோ கோழி பிரியாணிக்கோ 200 ரூபாய் காசுக்கோ கூடக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது. திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த விஜய் அவர்களுக்காக கூடிய கூட்டம். மாவட்ட செயலாளர் சொன்னாரு, நிகழ்ச்சி நடத்த முடியல, பேனர் வைக்க முடியல, கொடி ஏற்ற முடியல, நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல. நானும் திமுகவை பார்த்து சொல்கிறோம், நாங்கள் சாதாரண கட்சி தானே, எங்களை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லை தானே, அப்புறம் எதற்காக நீங்கள் எங்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், எங்களை பார்த்து ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? சரி, எங்க அண்ணன் போஸ்டர்ல இருக்காரு, போஸ்டர் கிழிச்சிருவீங்க, கொடியேத்தனா கொடியை கிழிச்சிருவீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய 8 கோடி மக்களுடைய இதயத்தில் எங்க அண்ணன் இருக்கிறாரு, என்ன செய்யுங்க? இதயத்தை கிழிப்பீங்க? தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது தாய்மார்களுடைய ஆதரவையும் இளம் தலைமுறையுடைய ஆதரவையும் பெற்ற தலைவன் இதுவரைக்கும் வீழ்ந்ததாக வரலாறே கிடையாது. எப்படி அண்ணா அவர்களுக்கு தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது? ஐயா, அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது.